India's energy crisis explained. Why India growth is slowing? Simple explanation. நீங்கள் நியூஸில் இந்தியாவுடைய growth is slowing அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அதனுடைய ரீசன் என்னன்னு தெரியுமா? எனர்ஜிங்க. எஸ், யூ ஹேர்ட் இட் ரைட். எனர்ஜி. வித்தவுட் எனர்ஜி தெர் இஸ் நோ இண்டஸ்ட்ரி. வித்தவுட் இண்டஸ்ட்ரி தெர் இஸ் நோ ஜாப். வித்தவுட் ஜாப் தெர் இஸ் நோ growth. இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவுடைய கோர் இண்டஸ்ட்ரீஸ் உடைய growth பற்றி பார்க்குறோம். தென் வை எனர்ஜி இஸ் கால் த கிரிட்டிக்கல் பேக் போன் ஆஃப் த கண்ட்ரி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சி, ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுடைய கோர் இண்டஸ்ட்ரீஸுடைய growth இஸ் ரெடியூஸ் டு 2.3% in the month February 2026. See, previously it was 4.7% in the month January 2026. Almost 50% is reduced. இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ்னால் கோல், எலக்ட்ரிசிட்டி, அயர்ன் அண்ட் ஸ்டீல், சிமெண்ட், தென் ஆயில் அண்ட் கேஸ், ரிஃபைனரிஸ், ஃபெர்டிலைசர்ஸ். இந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் கோர் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ட்ரியோடைய growth இஸ் டிபெண்ட் ஆன் திஸ் கோர் இண்டஸ்ட்ரீஸுடைய growth-ஐ பேஸ் பண்ணி தான். சி, நல்லா கவனிங்க. பிஃபோர் த வெஸ்ட் ஏஷியா இஷ்யூ, தட் இஸ் த ஈரான் வார், இந்தியா ஹேட் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்மளுடைய ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷன் இஸ் லோ. தென் நம்மளுடைய எல்பிஜி ப்ரொடக்ஷன் இஸ் லோ, விச் இஸ் லோ ஃபார் ஆல்மோஸ்ட் 20 consecutive months. தென் நம்மளுடைய ரிஃபைனருடைய அவுட்புட் ஆல்சோ லோ. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய இன்டர்னல் எனர்ஜி ப்ரொடக்ஷன் இஸ் லோ. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய எனர்ஜி டிமாண்ட் இஸ் ரைசிங். தென் த செகண்ட் ப்ராப்ளம், ஈரான் வார். இந்த ஈரான் வார்னால என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸ்டர்னல் சப்ளை செயின் கட் ஆஃப் ஆகுது, which is again raising the demand for energy. So because of internal and external issues, the energy demand is rising. Then இந்த எனர்ஜி டிமாண்ட் ரைஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய கோர் இண்டஸ்ட்ரீஸுடைய growth வந்து அஃபெக்ட் ஆகுது. கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் growth, அது வந்து இட் இஸ் பிகமிங் 9.3%. Previously it was a double digit growth. Then iron and steel became 7.2%. That is also reducing. Then critical industries like coal and electricity, the growth also reducing. Then oil and gas, the growth is become negative. See, because of this core sectors உடைய growth reduce ஆகிறதுனால நம்மளுடைய economic growth also slowing. See, இந்த நியூஸ் might be seem to be ஒரு நமக்கு வந்து ஒரு எக்கனாமிக் நியூஸாக தெரியலாம். பட் இட் இஸ் டைரக்ட்லி அஃபெக்டிங் அஸ். எங்கே நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பில் ரைஸ் ஆகுது. தென் நம்மளுடைய எல்பிஜி காஸ்ட் ரைஸ் ஆகுது. நம்மளுடைய பெட்ரோல் காஸ்ட் ரைஸ் ஆகுது. தென் நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ராடக்டினுடைய காஸ்ட்டும் ரைஸ் ஆகுது. சி, ஒரு இண்டஸ்ட்ரியுடைய ப்ரொடக்ஷனுக்கு எது பேக் போன் அப்படின்னா எனர்ஜி. தென் ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற லாஜிஸ்டிக்ஸோட பேக் போன் பார்த்திங்கன்னா எனர்ஜி. ஸோ எனர்ஜி காஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும் பொழுது இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் ரைஸ் ஆகும், விச் ஆட்டோமேட்டிக்லி ரைஸ் த காஸ்ட் ஆஃப் எ ப்ராடக்ட். ஸோ ஆஸ் அ எனர்ஜி இன்ஜினியராக ஒரு விஷயம் என்னால் கிளியராக சொல்ல முடியும். இந்தியாவுடைய ப்ராப்ளம் இஸ் நாட் ஓன்லி எனர்ஜி ப்ரொடக்ஷன் பட் ஆல்சோ எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். சி, the question is not will India grow, the question is can India grow efficiently. As a citizens of India, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to save energy, then we have to avoid wastages, then we have to use energy efficient appliances. Keep it in mind, energy saved today is energy produced, and then energy efficiency is nation strength. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் எனர்ஜி இன்சைட்ஸ். தேங்க்யூ.